என்னது தடாவுல மெயின் ஃபால்ஸுக்கு அலௌட் இல்லையா? தடாக்குள்ள வந்த உடனே 2 வீலருக்கு 50 ரூபா, 4 வீலருக்கு 300 ரூபா, ஒரு பர்சனுக்கு 50 ரூபான்னு சார்ஜ் பண்றாங்க. அமௌண்ட்டை பே பண்ணிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டோன்ற சந்தோஷத்துல ஃபால்ஸை நோக்கி கிளம்பிட்டோம். ஸ்டார்டிங்ல வந்த உடனே ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இடம் வரும். அதை தாண்டி போகும்போது 1 by 1 3 ஃபால்ஸ் வரும். அதுல ஃபர்ஸ்ட் ஃபால்ஸை ரீச் பண்றதுக்கு 1 கிலோமீட்டரும், அதுக்கு மேல 2வது 3வது ஃபால்ஸை ரீச் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 கிலோமீட்டரும் நடந்து போக வேண்டியிருக்கும். அதுலயும் அந்த 3வது ஃபால்ஸ் இருக்கே ஒரு அந்த மாதிரி வருமா? நம்ம பார்த்த வேலை எல்லாம் ஒட்டு வருமா? அதுல 90% ஆஃப் பீப்புள் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்ல நின்றுவாங்க. ஏன்னா மேல போற மெயின் ஃபால்ஸுக்கு பாதையே கிடையாது. ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் ரீச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல் அட்வென்ச்சர்னு சந்தோஷப்படும் போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த சந்தோஷத்துல மண்ணலி போடுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்பி வேலியை வச்சு மூடியாச்சு. இதுக்கப்புறம் அதை திறக்க போற மாதிரி தெரியல. அங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்ல தண்ணியே வரல. அதை பார்த்து பொருள் அந்த மாதிரி வருமானு சொல்லிட்டு பசங்கெல்லாம் சொல்லிட்டு போறாங்க. மேலே இருக்கிற பொருள் எப்படி இருக்கும் தெரியுமாடா டேய்? அது சூப்பரா இருக்கும். அது இதுக்கப்புறம் பார்க்க முடியாது.